Good evening, Harish. Good evening, Miss. I got a paper. பேப்பர்ஸ் எழுதிட்டீங்களா எடுத்துட்டீங்களா? Yes. ஓகே. கொஞ்சம் செய்யடா. என்ன செய்தீங்க? கொஞ்சம் செய்யணும்னா கொஞ்சம் செய்யவில்லை. கொஞ்சம் செய்தீங்க, கொஞ்சம் செய்யலையா? ரைட், ஓகே. நாங்க இன்னைக்கு ஃபுல் இதையும் பார்த்துட்டு நாங்க பேப்பருக்கு வருவோம், சரியா? இன்னும் 5 செய்யறதுக்கு தானே. மற்றது எழுதினீங்களா இல்லையா? இல்ல. எழுதினா ரைட், ஓகேயா? படிப்போம்மா. ரைட், 5 மட்டும் பார்த்துனாங்க. நான் இன்னைக்கு 6வதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், 6வது பாடல வாசிங்க பாப்போம். மிஸ் ஸ்கிரீன் பண்ணுறேன். 1 minute. சாரி. ரைட், 6வது பாடல். ரைட், வாசிங்க பாப்போம். வீடியோ ஆன் பண்ண முடியாதா ஹரிஷ்? காப்பி எடுத்துட்டு வா மிஸ். சொல்லி போடுவா. Excuse me. காப்பியை காணவில்லை. கோப்பையை காணவில்லை. எடுத்துட்டு வா. ஓகே ஓகேயா? சரி, ஓகே. முடிஞ்சு. ஓகே, வீடியோ என்ன ஆச்சு? வீடியோவே ஆன் பண்ண முடியுது இல்ல? வேலை செய்யல. அப்படியா? வேலை செய்யலையா? மற்ற போன் ஒரு மற்ற இதுல எடுத்துட்டு வா. இந்த கம்ப்யூட்டர் பாவிக்கிறியாமா அவனே? வீடியோ வேலை செய்யலையா? ஹரிஷ், இல்ல. வேலை செய்யலையா? இல்ல. அம்மாட்ட கம்ப்யூட்டர் கேட்டு பாப்போம். அதை ஆன் பண்ணி பாருங்க. அப்படி இருக்கு. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும். இப்ப இதுக்கு தானே ஆன் பண்ணுங்க. ஓகே. அப்படியே இருக்கட்டும். அதை ஒண்ணு செய்யாம ஆன் பண்ணுங்க. 1 minute மிஸ். அம்மாண்ட கம்ப்யூட்டருக்கு நான் ஆன் பண்ண சொல்றேன். ரைட், ஓகே. அம்மா 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 நீங்க அவங்க கம்ப்யூட்டர் இருக்கு, அதை ஆன் பண்ண சொல்றேன். இது அப்பாட அதுக்கு தான் வீடியோ வேலை செய்யல. ஆன் பண்ணு. Give me 2 minutes. ரைட், ஓகே ஓகே. ஆன் பண்ணுங்க. அது அப்படியே இருக்கட்டும். நீங்க ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்களேன். சரி. அது ஆன் பண்ணிக்க இது ஆஃப் பண்ணிடணுமா? சரி, அது வரைக்கும் இருக்கட்டும். ஆன் பண்ணுங்க மிஸ். வெயிட்டிங் மிஸ். வெயிட்டிங்ல நிக்கிறா. இந்த வே இல்லையா? ரைட். இது ஆஃப் பண்ணணுமா? அப்படி இல்ல டக்கண்டு. லேப்டாப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா ஹரிஷ்? இல்ல, இது அப்பாட கம்ப்யூட்டர். அதுல வீடியோல பிள்ளை இருக்கு. அது அம்மாட இப்ப நிக்கிறபடியே அம்மாட கம்ப்யூட்டர்ல போன் பண்றான். ரைட். வீடியோ ஆன் பண்ணிருந்தா நான் பார்க்கலாம். அதனாலதான் கேட்டேன். கஷ்டமா இல்லாடி பிரச்சனை. இல்ல மிஸ். ஆன் பண்றேன். இது ஆஃப் பண்ணப்பா. இது அந்த லிங்க் போய் இது ஆஃப் பண்ணுவோம். இந்த வீடியோ வேலை செய்ய இந்த வீடியோ வேலை செய்யலையாமா? அதான் போட்டேன். அப்ப இது ஆஃப் பண்ணணும். வாங்கட மற்றத வந்துட்டு தானே வாங்க. ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஓகே, பாரு லிங்க் வந்துட்டு தானே. அவங்க வீடியோ இருந்தா லேஸ் ஆகும்னு சொல்லுவோம். இதற்கு வந்து பேரமாட்டா கண்டு இது ஆஃப் பண்ணு. சரிதானே? சரியா? ஆஃப் பண்ணவா இது? ரைட், அம்மாடையில இருந்து நீங்க வரலாம் ஹரிஷ். அப்பாடே நீங்க ஆஃப் பண்ணலாம். ஓகே, அப்பாடே நீங்க கேன்சல் பண்ணுங்க. நீங்க லீவ் பண்ணுங்க. அப்பாடையில இருந்து லீவ் பண்ணுங்க. ரைட், ஓகே. ரைட்.
நாங்க இப்ப 6வது பாட்டு என்ன பாட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம்? திருக்குறள் பாடல்னு தான் சொல்லுவோமே. நான் திருக்குறள் வரிகளை நாங்க எப்படி சொல்லுவோம்? பாடல் வரிகள். 6வது பாட்டு வாசிச்சு காட்டுங்க. அன்மியூட் யுவர் மைக். அன்மியூட் யுவர் மைக். மைக் அன்மியூட் பண்ணுங்க. சரி. பசங்க 6வது பாடல். மறவற்க மாசற்றார் கேண்மை எஸ். தொட்டவற்க துன்பத்துள் துப்பு ஆயார் 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 நட்பு. என்னவாம்? இதை நாங்க எப்படி பார்க்கணும்? இந்த பாட்டை மட்டும் எப்படி பார்க்கணும்டா, பின்னிக்கு இருந்த சரியா? துன்பத்துள் ஆயார் நட்பு என்றது என்னன்னு பார்த்தா தான் இந்த மறவற்க மாசற்றோர் கேண்மை துறவற்கன்றதுக்கு பொருள் வரும் சரியா? இப்ப துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு துறவற்கன்னு சொன்னா என்னவா? என்ன மீனிங் போட்டிருக்கு? துன்ப காலத்தில் தனக்கு பற்று கோடாரியனாரது நட்பை விடாடொழிக. என்ன செய்யலாம்? துன்ப காலத்துல எங்களுக்கு உதவி செய்தவர்களுடைய நட்பை நாங்க ஒரு நாளும் மறக்க கூடாது. அடுத்து என்ன சொல்லிருக்கு? மாசு அற்ற கேண்மை மறவற்க அப்படின்னு சொன்னா என்னவா? அற ஒழுக்கங்களில் குற்றமற்றாரது கேண்மையை மறவாதொழிக. என்னவா? மாசற்ற கேண்மை. மாசற்ற சொன்னா குற்றமற்றவர்களுடைய நட்பையும் நாங்க மறக்க கூடாது. யாரும் எங்களுக்கு தீங்கு செய்யல. அடுத்து எங்களோட துன்ப காலத்துல எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ அவங்க 2 பேரையும் நாங்க மறக்க கூடாது. ரைட்டா? யார் யார மறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு இந்த பாட்டுல? குற்றமற்றவர் நட்பு. குற்றமற்றவர் நட்புன்னா எங்களுக்கு எந்த குறையுமே செய்யாதவர்கள், எங்களுக்கு எந்த குறையுமே செய்யாதவர்களுடைய நட்பையும், அடுத்து எங்களுக்கு துன்ப காலத்தில உதவினவர்களுடைய நட்பையும் நாங்க மறக்கவும் கூடாது, அதை விடவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கு சரியா? இந்த பாட்டு வழங்கிட்டா ஹரிஷ்? விளங்கிட்டு. அடுத்த கிளாஸ் கேட்கல மறந்துட்டேன்னு சொன்னா என்ன செய்யலாம் அப்பா மிஸ்? அடுத்த கிளாஸ்ல மிஸ் கேட்க மறந்துட்டுது என்று நீங்க நின்றா நான் என்ன செய்யலாம்? அடி தரலாமா? இல்ல. படிப்பீங்களா? ரைட். அப்ப எனக்கு வாசி காட்டுங்க 6வது பாடலையும் அதோடைய கருத்தையும் ஒருக்கா மிஸ்ஸுக்கு சொல்லுங்க பாப்போம். வாசிச்சு. மறவற்க மாசற்றார் கேண்மை மறவற்கன்னு சொன்னா மறக்க வேண்டாம். மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. அப்படின்னா என்னவாம்? என்ன கருத்து இதுல சொல்லியிருக்கு? இந்த பாட்டோட கருத்து என்ன? குற்றமற்றவர் நட்பை மறக்க கூடாது. அடுத்து துன்ப காலத்தில் உதவியரின் நட்பை விடலாகாது. என்னவா? துன்ப காலத்தில் எங்களுக்கு உதவினவர்களுடைய நட்பையோ அல்லாட்டிக்கு எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதவர்களுடைய உறவையோ நாங்க ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாதா? விடக்கூடாது, மறக்க கூடாது. ரைட்? ஓகே. அப்ப எழுதிக்கொள்ளுங்க 6வது பாடலையும் அதுக்குரிய கருத்தையும் எழுதிக்கொள்ளுங்க. போன கிளாஸ் எழுதின மாதிரி அதே பின்னால பாடலுக்கு என்ன கலரால் எழுதினீங்களோ அதே கலரால் எழுதணும். கருத்துக்கு என்ன பயன்படுத்தினீங்களோ அதே கலரால எழுதுங்க.
ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டேட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ போன பாடல்கள் என்ன பெண்ணால், என்ன கலர் பெண்ணால் எழுதுறீங்க ஹரிஷ்? ப்ளூ. ரைட், ஓகே. இன்றைக்கு கிளாஸ் முடிய உங்களோட காப்பி மிஸ்ஸுக்கு அனுப்ப வேணுமா? ஓகே. ஓகே ஹரிஷ், ஓகே. மறக்க கூடாது. ஓகே மேம். ஃபினிஷ். Not yet. பாட்டையும் அதுக்குரிய கருத்தை மட்டும் எழுதினா சரிதானே? Yeah. போடுங்க. Yes. Finish. ஃபினிஷ். ரைட். ஏழாவது பாடல், ஏழாவது பாடல் வாசிங்க. ஏழாவது பாட்டு. ஏழாவது பாட்டு. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துரைத்தவர் நட்பு. அப்ப என்ன சொல்லிருக்கு அதுல வந்து பாருங்க எப்படி கருத்து கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, தம் கண்
விழுமம் துடைத்தவர் நட்பு. அதுதான் முதலாவது, அதுக்குரிய பொருளைத்தான் முதல் கண்டுபிடிக்கணும். தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்புனா எங்களுடைய கண்ணில இருந்து கண்ணீர் வடிந்த காலத்தில், அதாவது நாங்க துன்பத்தில அழுது கொண்டிருந்த காலத்துல எங்களுடைய கண்ணீரை துடைச்சவங்களுடைய நட்ப நாங்க எது வரைக்கும் மறக்க கூடாதா? எழுமை வாசிங்க. தம் கண் விழுமம் துடைத்த நட்பு. அப்படின்னு சொன்னா என்னது? தம் கண் எய்திய துன்பத்தை நீக்கினவருடைய நட்பினை. அதாவது தம் கண் எய்திய துன்பத்தினேன்னு சொன்னா எங்களோட கண்ணில கண்ணீர் வந்தலாட்டி எங்களுடைய கண்ணில இருந்த அந்த துன்பத்தை போக்கினவர்களுடைய நட்பை எப்படி நாங்க மறக்க கூடாதா? அடுத்து என்ன சொல்லிருக்கு? எழுமை ஏழு பிறப்பும் உள்ளுவர் எழுமையினையுடைய தாம் ஏழு பிறப்பினும் நினைப்பர் நல்லோர். என்னவா இந்த 7 பிறப்பை குறிச்சும் அந்த நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. சோ அந்த 7 பிறப்பிலும் நினைப்பவர்களா தாங்க 7 பிறப்பு பிறப்பாங்கன்னு சொல்லி நம்புறாங்க இருக்கிறாங்க தானே. சோ அவங்க அந்த 7 பிறப்பிலையும் அந்த அவங்கள தங்களுடைய துன்பத்தில உதவினவர்கள், துன்பத்தை போக்கினவர்களை நினைக்கிறவங்க பெரியவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. சரியா? அப்ப என்னது? எழுமை எழுப்புறப்பு முள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொன்ன என்னவா? துன்பத்தை போக்கினவரின் நட்பை 7 பிறப்பிலும் நினைப்பவர்கள் பெரியவர்கள். பெரியவர்கள் சொன்னா பிக்கானாக்களா? நோ, சிந்தையில பெரியவர்கள், குணத்தில பெரியவர்கள் தான். யாராவது ஒரு துன்பத்தில தங்களுக்கு உதவி செஞ்சா மறக்க மாட்டாங்களா? சரியா? இந்த பாட்டுக்குரிய பொருள் விளங்குதா? எஸ். அடுத்த கிளாஸ்ல மிஸ் பாட்டை மட்டும் தருவேன், நீங்க பொருள் எழுதுற மாதிரி இருக்கணும், பார்த்து எழுதக்கூடாது. ரைட்? ஓகே, ரைட். ஓகே, எழுதி கொள்ளுங்க. அப்பம் 7வது பாடலையும் எழுதி அதுக்குரிய கருத்தையும் எழுதுங்க. பல பென்சதா இது எப்படி எழுதினீங்க? முதல் 6வது பாட்டு எப்படி எழுதுனீங்க அதே மாதிரி எழுதுங்க. ஓகே. ஓ, என்ன யோசிக்கிறீங்க ஹரிஷ்? திடீரென்று புதுசான கொஸ்டின் எல்லாம் கேக்குறீங்க. சாரி.
Finish, miss. Miss, finish. ரைட், ஏழாவது, எட்டாவது. எட்டாவது. நன்றி. வாசிங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. என்னவா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொன்னா என்னவா? நன்றி மறப்பது நன்று அன்று அப்படின்னா ஒருவர் நன்மை செய்தா அதை மறக்கிறது நல்ல செயல் இல்ல. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னா ஒரு தீமையான விடயம் செய்துட்டாங்கன்னா அதை அன்றைக்கே மறக்கிறது நல்லது. என்ன சொல்லியிருக்கு ஹரிஷ்? என்ன சொல்லிருக்கு? நன்றி மறப்பது நன்றன்று. ஒருவன் முன் செய்த நன்மையை மறப்பது ஒருவருக்கு அரண் அன்று. அறநன்று. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அவன் செய்த தீமையை செய்த பொழுதே மறப்பது அரண். அத நாங்க அவர் என்ன எப்ப அந்த தீமையை செய்தாரோ அப்ப மறக்கிறது நல்லமா. நீங்க இந்த கருத்து வாசிங்க அப்போ என்ன சொல்லிருக்கு? ஒருவர் செய்த உதவியை மறப்பது அன்று, அவர் செய்த தீமையை அன்றே மறப்பது தர்மம் ஆகும். ஆகும். ஒருவர் செய்த உதவிய நாங்க மறப்பது நல்ல செயல் அல்ல, அறம். அது நல்லம் இல்ல. அவர் செய்த தீமையை அன்றே மறப்பதே நல்லது. சரியா? அததான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. சோ திருப்பி ஒருக்க வாசி காட்டுங்க பாப்போம் பாடலையும் கருத்தையும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது நன்றே அன்றே மறப்பது அன்று. நன்று. அப்படின்னா என்னது? என்ன கருத்து? ஒருவன் எஸ், அதோடைய கருத்து என்ன? ஒருவர் செய்த உதவியை மறப்பது அன்று, அவர் செய்த தீமையை அன்று மறப்பது தர்மம் ஆகும். வெரி குட், வெரி குட். ஹாய். ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. அத சத்தமா வாசிக்கிறீங்க. வீட்டுல யாரும் இல்லையா? ரைட், குட். சத்தமா வாச்சா ஞாபகம் இருக்கு.
Finish, miss. ஓகே நம்பர் 9. ஓகே நம்பர் 9 கடைசி வர போறோமா? வாசிங்க பாடலாம். கொன்று மிஸ் வாசிக்க ஒன்று மாட்டோம். அன்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். என்னவா? கொன்று அன்ன இன்னா செய்யணும் தமக்கு முன் ஒரு நன்மை செய்தவர் பின் கொன்றால் ஒத்த இன்னாதவற்றை செய்தாராயினும் அவர் செய்த நன்று ஒன்று உள்ள கெடுமெண்டா அவையெல்லாம் அவர் செய்த நன்மை ஒன்றையும் நினைக்க இல்லையாம். என்னது? இப்ப மிஸ் உங்களுக்கு நிறைய நன்மை செய்யறதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். மிஸ் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? பிடிக்கும். மிஸ் உங்களை அடிச்சா உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல. நீங்க படிக்காடி தான் அடிக்கிறேன், அது பிடிக்காது. ரைட். இப்போ எல்லா நன்மை செஞ்சாலும் ஆனா ஒரு தீமை யாராச்சும் அந்த நன்மை செய்தவர் ஒரு தீமை செய்துட்டாருண்டா எங்களுக்கு எது ஞாபகத்துல இருக்கும்? அவர் செய்த தீமை மட்டும்தானா ஞாபகத்துல இருக்கும், அவங்க செய்த நன்மையே ஞாபகத்துல இருக்காதா? சரியா? அந்த மாதிரி நாங்க இருக்க கூடாதுன்னா சரியா? நன்மை செய்தவர் கொன்றாற் போலும் தீமை செய்தாலும், நன்மை செஞ்சவர் ஒருக்கா தீமை செய்தாலும் முன் செய்த நன்மையை நினைத்தால் தீமை எல்லாம் கெடும். அதாவது அவர் செய்த முன்னுக்கு எங்களுக்கு செய்த நன்மையை நினைச்சோம்டா அந்த ஒரு தீமை எங்களுக்கு தெரிய வருமா? இல்லையேனா ஒரு தீமை தான் செஞ்சிருக்கிறார். அப்ப நான் எங்களுக்கு அவர் செய்த நிறைய நன்மைகளை நினைச்சோம்டா அந்த தீமை எங்களுக்கு நினைவுல வருமா? இல்லையேனா நினைவுல வருமா? நினைவுல வருமா? நினைவு நினைவுல வருமா? மிஸ் என்ன சொல்ற, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒருத்தர் நிறைய நன்மை செய்யறவரா இருந்தும் ஒரு தீமையை ஒரு நாள் செய்துட்டார். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அவர் செய்த தீமையை நினைச்சு கொண்டு இருக்கணுமா? இல்ல. அவர் எங்களுக்கு செய்த நிறைய நன்மை இருக்கும் தானே, நிறைய நன்மை இருக்கும். அதை நினைச்சோம்டா அந்த தீமையெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடும். அதத்தான் சொல்லுது. சரியா? கொன்று அன்ன இன்னா செய்யினோம் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். சரியா? யாராவது எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வாங்களா இருந்தா அவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு தீமை செய்யலாம். சரியா? அது செய்தா நாங்க அந்த தீமையை மட்டும் நினைச்சிட்டு இருக்க கூடாது, அவங்க செய்த நன்மையை நினைக்க வேணும்னு சொல்லிருக்கு. ரைட்? ஓகே. 9வது பாட்டு எழுதி கருத்தை எழுதி கொள்ளுங்க. விசேன் எழுதத்தாரன் கருத்தை பாடலும் எழுதணும். ஏன் எழுதத்தாரன் மிஸ்? பாடம் பாடமாக்கி அடுத்த கிளாஸ்ல மிஸ்ஸுக்கு சொல்லணுமா? 1 வீக் இருக்குது. அடுத்த கிளாஸ்ல மிஸ்ஸுக்கு நீங்க அட்லீஸ்ட் 2 பாட்டை சொல்லி 2 பாட்டுக்குரிய பொருளையும் சொல்ல வேணும்.
Finish, Harish? Not yet. Last one, last one. Not yet, not yet. Finish, miss. Right, the last one, last. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டா உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னது பாடல் வாசிங்க. நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா அடிவா. உய்வில்லை No, செய் no, no, no. நன்றி ஹரிஷ் வடிவா வாசிங்க அப்போ. எந்நன்றி. நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னவா? எந்நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாமண்டா. பெரிய அரங்கரை கலைச் சிதைத்தார்க்கும் பாவத்தின் நீங்க வாயில் உண்டாம். ஓகே. ஓய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒருவன் செய்த நன்றியை சிதைத்த மகனுக்கு அஃது இல்லை. ஓகே, அந்த கருத்து வாசிங்க. கருத்தண்டு இருக்கிறத மட்டும் வாசிங்க. அது என்ன உங்களுக்கு விளங்குதுன்னு பாப்போம். எவ்வகை தர்மங்களை அளித்தவர்களுக்கும் தப்ப வழி உண்டாம் செய் நன்றி மறப்பதற்கு கடை தேர வழியே இல்லை. என்ன சொல்லியிருக்கு? நாங்க யாராவது யாருக்கும் ஏதாவது ஒரு நன்மை செய்வோமா இருந்தா செய்தா அந்த நன்மையை பெற்றுக்கொள்றார்கள் இருக்கிறோம் தானே. அந்த நன்மையை பெற்றுக்கொள்றார்கள். அவங்க அந்த நன்றிய மறப்பாங்களா இருந்தா அவங்களுக்கு மோட்சத்துக்குரிய வழியே இல்லையா? ரைட்டா? எந்த தர்மங்களையும் அளித்தவங்களுக்கு தப்புறதுக்கு வழி இருக்கு. தர்மம் செஞ்சவங்களுக்கு தப்ப வழி இருக்கு. ஆனா செய்த நன்றிய மறந்தவங்களுக்கு தப்ப வழியே இல்லை. யாராவது ஒரு நன்மை செஞ்சா அந்த தர்மம் செய்யறாக்கள் இருக்கிறாங்க தானே. நாங்க எல்லாருமே தர்மம் செய்யறோம். சோ தர்மம் செய்யறவங்களுக்கு தப்புறதுக்கு வழி இருக்கு. கடவுள் மோட்சம் போறதுக்கா இல்லாட்டிக்கு அந்த மாதிரிதான் சொல்லுவோம். கடவுள்கிட்ட போறதுக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு வழி இருக்கு. ஆனா யாராச்சும் செய்த ஒரு நன்றிய மறப்பமா இருந்தா அவங்க வாழ்றதுக்கு வழியும் இல்ல, கடல் மோட்சம் போறதுக்கு வழியும் இல்லையா? சரியா? அதுதான் இந்த பாடலுட கருத்து. பாடலுட கருத்து இருக்க சொல்லுங்க ஹரிஷ். அவ்வகை தர்மங்களை அளித்தவர்களுக்கும் தப்ப வழி உண்டாம் செய் நன்றி மறப்பதற்கு கடை தேர வழியே இல்லை. அவங்களுக்கு வழியே இல்லை. எவ்வகை தர்மங்களையும் அழிச்சவங்களுக்கு தப்பு வழி இருக்கா? தர்மங்களை அழிக்கிறவங்களுக்கு தப்ப வழி இருக்கு. ஆனா செய் நன்றிய மறக்கிறவங்களுக்கு வழியே இல்லை தப்புறது. ரைட்டா? ஓகே. இது கடைசி பாடலும் அதோடைய கருத்து. எழுதி கொள்ளுங்க கடைசி பாடலையும் கருத்தையும்.
இந்த பேப்பர் செய்துட்டீங்களா? 12ஆம் அலகு செய்துட்டீங்களா ஹரிஷ்? என்ன தெரியல எனக்கு இத பேப்பர் ரைட், ஓகே. 12ஆம் இதுல இருந்து பாப்போமா? அது நீங்க முதல்ல எழுதி முடியுங்க பாப்போம்.